வணக்க நண்பர்களே, அனைவருக்கும் என் தமிழ் மக்களே. நான் இந்த நாளாகவே ஒரு முக்கியமான ஒரு கதையை உங்கள்கிட்ட சொல்லான்னு இருந்தேன் நண்பர்களே. ஆனால் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சதுனால இன்றைக்கி சொல்கிறேன். கல்யாணம் பண்ணி 30 வருஷமாக மனைவியை பார்க்காதவனுங்க இருக்கிறான். எனக்கு தமிழ்நாடே வேணான்னு சொல்லி சில பேர் இருக்காங்க. ஆனால் தமிழில் பேசுகிறாங்க. தென்காசி, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இப்படி ஒரு மக்கள்களை நான் சந்தித்தேன். அவங்க சந்தித்ததில் எனக்கு ஒரு திகில் ஆகிப்போச்சு. நீங்கள் என்னங்க வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். நாங்கள் கேட்ரிங்கில் போய் நாங்கள் வேலை பார்க்குறோங்க, உங்களுக்கு சம்பளம் எவ்வளோங்கன்னு கேட்டேன். ஒரு 600-700 சொன்னாங்க. அப்போ நான் கேட்கும்போது ஊருக்கெல்லாம் போவீங்களா இல்லையான்னு கேட்கும்போது, நான் ஊருக்கு போவேங்க, ஊரில் போய் இறங்குவேன். ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குது பாருங்கள், அதை மற்ற நான் இப்படி அண்ணாந்து இப்படி பார்த்துட்டு நான் மறு பஸ்ஸு அதே பஸ்ஸில் திரும்பி நான் பாம்பே வந்துடுவேங்க. ஏன்னு கேட்கும்போது, எனக்கு என்னென்னே தெரிலங்க. ஒரு 7-8 வாட்டி நாங்கள் ஊருக்கு போனோம். ஆனால் எனக்கு நான் பிறந்த ஊர் மண்ணை போய் மிதிக்கிறேன். ஆனால் என்னோடய சித்தப்பன் பெரியப்பன் இவங்களெல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்கன்னு கேட்டால், நான் திருச்சிக்கு போவேன் வருவாங்க. அங்கே எனக்கு சொந்த பந்தம் இருக்குது. நீங்கள் பாம்பே எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்கும்போது 30 வருஷம்னு சொன்னாங்க. 30 வருஷத்தில் நீங்கள் உங்கள் நிலக்கோட்டைக்கு நீங்கள் எத்தனை வாட்டிங்க போயிருக்கீங்க? நிலக்கோட்டை பக்கத்தில் ஆவரம்பட்டின்ற ஒரு கிராமத்தில் பிறந்த நபர் பற்றி தான் இப்போ நான் பேசுகிறேன். 30 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்போ நான் கேட்டேன், இப்போ எங்கள் ஊரை பற்றி நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களேங்க, எப்படிங்கன்னு கேட்கும்போது எனக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அவங்களையும் நம்ம கொண்டு போய் நம்ம ஊர் பக்கம் சேர்க்கலாம்னு என்னோட ஒரு ஆசை. இந்த ஆசையை நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்னோட நிலக்கோட்டை மக்கள்களே, என்னோட ஆவரம்பட்டி மக்கள்களே, அனைவருக்கும் என்னோட வேண்டுகோள், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் சொந்த பந்தத்தோடு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படணும். இதுதான் என்னோடய ஆசை. நன்றி.